வணக்கம். திரையரங்கம். மார்க்கோ. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹனீஃப் அதேனி. அவர் தான் இந்த படத்திற்கான கதையையும் எழுதியிருக்கிறார். ஷெரீஃப் முகமத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த படத்தினுடைய கதாநாயகன் அருமையான நடிகரான உன்னி முகுந்தன். உன்னி முகுந்தன் நடித்த பல திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக உன்னி முகுந்தனே நிறைய படங்களுக்கு கதையெல்லாம் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக உன்னி முகுந்தன் ஃபில்ம்ஸ் அப்படின்றத இந்த திரைப்படத்தினுடைய இந்த உருவாக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பேனர் நேம் உன்னி முகுந்தன் ஃபில்ம்ஸ் அப்படின்ற அந்த பேனரில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மார்க்கோ அப்படின்ற கதாபாத்திரத்தில் வருபவர் உன்னி முகுந்தன். அப்படி உன்னி முகுந்தன் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு வரும்போதே இது ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை இருக்குன்றது தெரியும். ஏன்னா உன்னி முகுந்தனே பேசிக்கலி ஹீஸ் எ ஸ்டோரி ரைட்டர். அவரே கதையெல்லாம் எழுதக்கூடியவர். மோகன்லால் படத்துக்கெல்லாம் கதை எழுதியிருக்காரு. அப்படி வரும்போது பொதுவாகவே மலையாள பட உலகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பேசி அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு டேலண்டட் பீப்புள் அப்படின்றது பல பேரை பாராட்டியும் போது உன்னி முகுந்தனை பாராட்டி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல டேலண்டட் கை அவர் அப்படின்ற மாதிரி. அப்படி வரும்போது இந்த படத்தை நான் மார்க்கோ திரைப்படத்தை பார்க்கணும்னு நினச்சிருக்காங்க. உன்னி முகுந்தனுடைய பேர் இருந்ததுனால இந்த படத்தை பார்ப்போம், நிச்சயமாக ஒரு மாறுபட்ட கதைக்கரு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த திரைப்படத்தை நான் போய் பார்த்தேன். திரையரங்கில் மக்களுடன் அமர்ந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னா இந்த படத்தை ஃபுல் வயலண்ட் மூவி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு கதாபாத்திரம் ஆரம்பத்திலே ஒரு கொலை ஒன்று நடந்துடும். அந்த கொலையை நேரடியாக பார்த்த ஒரு மனிதன், ஒரு இளைஞன். ஆனால் அந்த இளைஞனுக்கு இது கிடையாது, கண் பார்வை கிடையாது, ஹீஸ் பிளைண்ட். விக்டர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த விக்டர்ன்ற கதாபாத்திரம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வருது இல்லையா, அந்த விக்டருடைய நண்பன், அந்த நண்பனை தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்போ அந்த கொலை ஏன் நடந்தது, ஏன் போட்டு தள்ளினாங்க, யார் போட்டு தள்ளியது, காரணம் என்ன, இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வருது இல்லையா, காவல் நிலையத்தில் விசாரிச்சு அப்படின்னு வருது இல்லை, காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியும் போது ஆக்சுவலாக இவர் அந்த இடத்துல இருந்தேன்னா பார்த்தேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு இது வரும். எப்படின்னா, கண் பார்வை கிடையாது, ஆனால் நீ பார்த்தேன்ற அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு கார் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரினுடைய பேரை சொல்வார். பிராண்டுன்னு இருக்க காரினுடைய பிராண்டு, இந்த பிராண்டுன்ற மாதிரி சொல்வார். உனக்கு கண் பார்வையே கிடையாது, உனக்கு இல்லை, இது எங்கள் வீட்டிலே இது மாதிரி ஒரு கார் இருக்குது, அந்த காரினுடைய அந்த தடவுணும் அப்படின்னா அந்த எழுத்து இருக்குல்ல, அதை வச்சு தெரியும் அந்த கார் தான் இது. அப்படி இது ஒரு ஆச்சரியமான ஒரு மேட்டராக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கொலை செய்த மனிதன் இருக்கான்ல, அவனை இவர் கையை வச்சு அப்படியே தடவி கிடவின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். அவன் எந்த பரபரப்புமே இல்லாமல் இவர் கையை வச்சு இந்த தாடி கிடியெல்லாம் தடவி பார்க்கும்போது கூட அவன் சைலண்ட்டாக அப்படி ஒரு இதாக சைலண்ட்டாக நின்றுகிட்டே இருப்பான், எந்த விதமான பதட்டமும் இல்லாமல். அப்போ எதுக்குமே கலங்காத ஒரு கதாபாத்திரம் அது அப்படின்றது தெரியும். இதை வச்சு அப்படிங்கும்போது பின்னாடி ஒரு விசேஷம், அந்த இறந்து போனவனுக்கு அந்த அஞ்சலி செலுத்தின்னு வரும்ல, அந்த இறுதிச் சடங்குகள் இந்த விஷயங்களானது அப்படி இப்படி அந்த நினைவு சடங்குகள்லாம் நடந்து அந்த வீட்டுக்கு போயின்னு அங்கே இந்த காருனுடைய சவுண்டு, இந்த கார் நிற்கிறது, இதை அந்த கண் பார்வை தெரியாத அந்த இளைஞன் பார்த்து காவல்துறைக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அங்கே அப்படி அதுக்குள்ளே அவங்க வர்றதுக்குள்ளே இவங்க ஆக்சுவலாக இவன் ஒரு காதலி இருப்பான், அந்த காதலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவான். இதுக்கடையில் அவனை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அவனை தீர்த்து கட்டிடுவாங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ 2 கொலைகள் நடந்துருச்சு. ஒரு கொலை நடந்துருச்சு, அந்த கொலையை பார்த்த ஒரு இளைஞனும் தீர்த்து கட்டப்பட்டான். அந்த பார்த்த இளைஞன் கண் பார்வை தெரியாத இளைஞன் விக்டர். ஹூ இஸ் தட் விக்டர் அப்படின்றது இல்லையா. இப்போ இந்த இடத்துல ஜார்ஜ்னு ஒரு கதாபாத்திரம் சித்திக் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த சித்திக்கினுடைய தம்பி தான் அந்த விக்டர். சித்திக்கு ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. இப்போ தம்பி இறந்தாச்சு, விக்டர், தங்கச்சி ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 பேர் அப்பாவெல்லாம் காமிக்கல, ஆனால் கதையில் சொல்கிறார் அப்பாவுடைய சொத்து இதெல்லாம் பிரித்து அப்படின்னு 3 பாகமாக பிரித்து அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இந்த விக்டர் உயிரோடு இருக்கும்போது 3 பாகமாக பிரித்து அப்படி அதெல்லாம் ஒரு காட்சியாகவே காமிக்கிறாங்க. அப்படி வரும்போது இன்னொரு கதாபாத்திரம் இது இல்லாமல் இன்னொரு கதாபாத்திரம் இருக்குது. இவங்களுக்கு சகோதரன் உறவு வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம், அடாப்டட் சன் ஆஃப் தேர் ஃபாதர் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த கதாபாத்திரம் அதுதான் மார்க்கோ. அந்த கதாபாத்திரத்தில் தான் உன்னி முகுந்தன். அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் அவரும் சகோதரர் உறவு தான். ஜார்ஜினுடைய இன்னும் ஒரு தம்பி தான் அவர், ஆனால் இந்த குடும்பத்தில் பிறக்கலை.
ஆனால் அவர் ஒரு பிரதர் தானே. அவர் வந்து இருந்தாலும் அவர் ஒதுக்கப்பட்ட மனிதன். ஆரம்பத்தில் இவங்க ஒதுக்கி வச்சு பாகத்தை பிரிச்சுன்னு வரும்போது அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த பாகம் கிடையாது, 3 பாகம் தான் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சூழ்நிலையில் தான் அந்த விக்டர் வந்து இப்போ வந்து இறந்தாச்சு. அப்படி வரும்போது அந்த விக்டர் இறந்த பிறகு அந்த விக்டருடைய அந்த இறுதி காரியங்கள் நடந்துன்றபோது சர்ச்சில் வந்து அது இது பண்ணும்போது அந்த மார்க்கோ கதாபாத்திரம் உன்னிமுகந்தன் அங்கே வருவார். வந்து அவர் சொல்லுவார் எல்லோரும் முன்னாடியும், அதாவது விக்டரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, உயிரை எடுத்துட்டாங்க. ஆனால் விக்டரை வந்து யார் உயிரை எடுத்தார்களோ, அவனுடைய மரணத்திற்கு காரணம் யாரோ அவங்க அத்தனை பேரையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு. இதை வந்து சித்திக்கு உடனே கடுப்பாயிடுவார். அதாவது உண்மையான அண்ணன் நாமே அந்தளவுக்கு கடுப்பாகி இதாகலை, யாரோ ஒருத்தன் வந்து அவன் கூட பிறந்தவன் கூட கிடையாது, அவன் என்ன இவனை பழி வாங்குறது, இவன் மரணத்துக்கு பழி வாங்குறது அப்படின்னு நினச்சி நேரடியாகவே அவர் கேட்பார். அது நீங்கள் எது வேணாலும் நினச்சிட்டு போங்க, என்னை பொறுத்தவரை விக்டருடைய மரணத்துக்கு காரணமானவங்கள நான் வந்து போட்டு தள்ளுவேன், தீர்த்து கட்டுவேன், பழி வாங்குவேன், ரிவெஞ்ச் எடுப்பேன், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ இதில் வந்து அந்த வியாபார இதில் வந்து பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் அப்படின்ற பேட்டர்ன் இருக்குல்ல, அதில் வந்து ஜெகதீஷ் பொதுவாக அப்படின்னா மலையாள படங்கள் ஆரம்ப காலத்தில் காமெடி கலந்த கதாபாத்திரங்களை கதாநாயகன் நடிச்சுட்டு இருந்தவர். அவர் இப்போ வந்து நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகி பல மாறுபட்ட கதாபாத்திரங்களெல்லாம் அவரை ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு. இதில் வந்து வயலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் வந்து ஒரு டான் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு எந்த எப்படிப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்து அவரை போட்டிருக்காங்க. ஆச்சரியமான ஒரு மேட்ரு. அது ஆக்சுவலாக டோனி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நான் பார்க்கும்போது ஜெகதீஷை இந்த ரோல் இல்லையா ஆச்சரியமாக. ஆனால் ஜெகதீஷ் நல்லா பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு, அருமையாக. அது நான் பாராட்டுறேன் உண்மையாகவே ஜெகதீஷை. இந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்றுக்கிட்டதுன்றது ஒன்று, ரெண்டாவது இந்த கதாபாத்திரத்தில் அவர் ஒப்பந்தம் செய்திருக்கிறதுன்னு ஒன்று. இந்த கதாபாத்திரத்தில் கூட தன்னுடைய திறமையை எந்த அளவுக்கு இயல்பாக வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்தி அப்படிங்கும்போது ஜெகதீஷை உண்மையாகவே நான் படம் பார்க்கும்போதே கட்டாயம் பாராட்டணும்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே நினச்சேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ இது இந்த இந்த அதுக்கு பிறகு இந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சின்ற ஒரு மேட்டரில் ஒரு ஸ்டேஜில் தான் தெரியும். ஆக்சுவலாக இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் உன்னிமுகுந்தன். ஆக்சுவலாக உண்மையான கொலைவாளி கொலை செஞ்ச குரூப்பே இவங்க தான். ஆக்சுவலாக அந்த கொலை செஞ்சதே ஆக்சுவலாக இவருடைய பசங்க இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஜெகதீஷனுடைய பசங்க தான். டோனியுடைய குரூப் அவங்களுடைய பசங்க இவங்க தான் அந்த காரியத்தையே செஞ்சுருப்பாங்க. இதுவே தெரியாமல் அவங்க கூட ட்ராவல் பண்ணி இதை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடணும். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தெரிஞ்சிடும், மிடில் ஆஃப் த மூவியில் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு உன்னிமுகுந்தன் அந்த மார்க்கோ கதாபாத்திரத்தில் உன்னிமுகுந்தன் என்ன செய்கிறார், என்ன தண்டனையை அந்த குற்றவாளிகளுக்கு வழங்குகிறார், அவங்க வந்து அவர் கையால் எப்படி தீர்த்து கட்டப்படுகிறார்கள் அப்படின்னு படம் ஃபுல்லாகவே. அது அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த உண்மையாகவே பார்த்திங்கன்னா வயலன்ஸ் அளவுக்கு மேலே வயலன்ஸு. நானே படம் பார்க்கும்போது இவ்வளவு வயலன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி நினச்சேன். அந்த டோட்டலாகவே அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையுமே காலி பண்ணிடுவாங்க அவங்க, அத்தனை பேரையுமே. ஒரு குஞ்சு கூட மிஞ்சாதுன்னு வாங்கல. அது மாதிரி ஆண் கதாபாத்திரம், பெண்கள் கதாபாத்திரம், சின்ன எல்லாரையுமே, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணை கூட. இப்போ ஆக்சுவலாக இறந்த விக்டருக்கு வந்து ஒரு காதலி இருப்பார்னு சொல்லி அது மூலமாக வயதில் வந்து அவனுடைய கரு வளர்ந்து குழந்தையாக உருவாகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கர்ப்பிணியாக இருந்து பிரசவம் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அவளை கூட போட்டு தள்ளி அந்த குழந்தை வந்து அப்போ இதாகி இவங்களுக்கு தூக்குவாங்க உள்ளேருந்து. அப்படியே ஒரு பச்சிளம் குழந்தைய ஒரு துணியில் வந்து சுற்றி யோசிச்சு பார்த்தா அந்த வயலன்ஸுன்றது எனக்கு தெரிஞ்சு ஓவர் டோஸ் மாதிரி தெரிஞ்சு. இந்த அளவுக்கு வயலன்ஸ் வேணுமா, ரத்தம் கொட்டுது படம் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக அப்படியே எனக்கு நான்லாம் ஒரு அளவுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான், வயலன்ஸ் இருந்தால் கூட சரி நம்ம மென்மையான படங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட சரி, சில படங்களில் வயலன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துனா கூட அநேகமாக என் கணிப்பு படம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த படம் ஒரு விஷயம் என்னென்னா ஆச்சரியமான ஒரு மேட்ரு. இதில் வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய பிவிஆரில் வந்து இந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, தமிழ் படமே ஆக்சுவலாக பார்த்தா 10 பேர் 20 பேர் 30 பேர் இப்படிலாம் உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திரைக்கு வந்த முதல் நாள் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 90% ஃபுல், 10% சீட் தான் எம்டியாக கிடந்துச்சு. 90% ஃபுல், கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சு. அது மெஜஸ்டிக் ஆடியன்ஸு, எல்லாமே பக்கா கல்ச்சர்டு ஹை கிளாஸ் ஆடியன்ஸு. எப்படி இவ்வளவு கூட்டமாக ஒரு படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சுக்கு ஒரு படம் வெள்ளிக்கிழமை, அதுவும் ஹாலிடே கூட கிடையாது, இவ்வளவு கூட்டமாக படத்தை பார்க்குறதுக்கு அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் நினைக்கிறேன், நான் உணர்ந்தது மாதிரி தான் படம் பார்க்குறவங்க எல்லாருமே நினச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இவ்வளவு ஓவர் டோஸ் வேணுமா? பெண்களையெல்லாம் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு கத்தியை வச்சு குத்தி, அப்படியே ஒரு இதை துப்பாக்கி வச்சு சுட்டு, அப்படியே வயிற்றுக்குள்ளே சொருவி, வாய்க்குள்ளே சொருவி, கண்ணுக்குள்ளே சொருவி, இந்த பேட்டர்னில் வயலன்ஸுன்றது ஒரு அளவுக்கு மேலே வயலன்ஸு படத்தில். அப்படி அந்த படத்தினுடைய ஃபினிஷிங்கில் கடைசியில் என்ன, எல்லா கேரக்டர்களும் போட்டு தள்ளப்பட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே காலி. அதேமாரி அந்த கூட்டம் எல்லாமே ஜெகதீஷ்லேருந்து, ஜெகசனுடைய சன்லேருந்து, அப்புறம் இந்த கூட்டத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாமே போட்டு தள்ளப்பட்டு படத்தினுடைய ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டில் உன்னி முகுந்தன் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய துணியில் சுற்றி அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வருவார். அதோட முடிஞ்சு போச்சு படம். ஆக்சுவலாக அவரும் அந்த குழந்தையும் தான். இப்போ இந்த தன்னுடைய தம்பி உறவில் இருந்த விக்டருடைய குழந்தையை இனிமேல் அவர் வளர்ப்பார். அவர்கிட்ட வந்து அந்த தம்பியினுடைய நினைவாக அந்த குழந்தை உன்னி முகுந்தனிடம் இருக்கிறது. அந்த பேட்டர்னில் படத்தினுடைய ஃபினிஷிங். டோட்டல் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அது எவ்வளோ பணம் சம்பாதிச்சா என்ன, எவ்வளோ கோடிகளில் இருந்தால் என்ன, அந்த பணமாக வந்து கை கொடுத்துச்சு. அதேமாரி அந்த ஜெகதீஷ் கேரக்டர், அந்த குடும்பம், அவருடைய ஆட்கள், அவருடைய மகன்கள், அவங்களும் ஃபுல்லாக கோடிக்கணக்கான பணத்தில் மிதந்தவங்க தானே. கடைசியில் இந்த பணத்தை சம்பாதிச்சு இன்னும் சொல்ல போனால் அவங்களெல்லாம் இப்படி வன்முறையில் இறங்க வைத்ததே அந்த பணம் தானே. பணத்தை காப்பாற்றுவதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும், அதனால தானே வன்முறையை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி எல்லாமே இந்த உயிர்கள் எல்லாமே போயிடுச்சு. இல்லை இனிமேல் இந்த உயிர்கள்லாம் திரும்பி வரப்போதா? இந்த மனிதர்கள், இந்த பெண்கள், ஆண்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் திருப்பி வர போகிறாங்களா? முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து இவ்வளோ பேரும் தீர்த்து கட்டப்பட்ட பிறகு ஒரு ஸ்டேஜில் இவங்களை வேறு இது பண்ணி கூட ஒரு ஸ்டேஜில் இவரால் முடியாது. ஃபைட்டு கீட்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக உன்னி முகுந்தன் எந்த அளவுக்கு போட்டு தள்ள முடியுமோ அவ்வளோ பேர் போட்டு தள்ளுவார். எந்த அளவுக்கு சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போடுவார். அப்புறம் இவர் வயிற்றிலே கொண்டு போய் சொருவி கத்தியை சொருவின் போது இவரால் என்ன பண்ண முடியும்? ரத்தத்தை கொட்டி அப்படின்போது பிளட் ஷெட்டிங் த்ரூ அவுட் த மூவி. அதுவும் செகண்ட் ஹாஃபில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அளவுக்கு மேலே வைலன்ஸ். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, கதை எழுதக்கூடிய ஆட்களும் சரி, இவ்வளோ வயலன்ஸ்லாம் வச்சு படங்களை பண்ணாதீங்க. அது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு பக்குவப்பட்ட மனசில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்க, ரத்தத்தை பார்த்த உடனே துடிக்கக்கூடியவங்க, கொலை இதெல்லாம் பார்த்தாலே தாங்கக்கூடிய மனநிலையில் இல்லாதவர்கள், பலவீனமான இதயத்தை கொண்டவர்கள், இதெல்லாம் கஷ்டங்க. இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இவ்வளவு வன்முறையை எப்படி பார்க்க முடியும்? கொஞ்சம் கூட கதை எழுதுகிற ஆளுகளுக்கு ஒரு இறக்கம் வேண்டாமா? படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கொஞ்சமாவது அந்த மக்களை பற்றிய சிந்தனை வேண்டாமா? இவ்வளவு வன்முறை தேவையா? அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் உன்னி முகுந்தன் சம்மந்தப்பட்ட பல படங்கள் நான் பார்த்துருக்கேன். வன்முறை அதிகம்தான். அவர் இவ்வளவு வன்முறை சிந்தனையோடு ஏன் இருக்கார்? இவ்வளவு வன்முறை சிந்தனையோடு ஒரு கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட வேண்டுமா? அதை ஒரு 50% 60% நிறுத்த போதுமே. அதுக்கு மேலே வேணுமா? ஓவர் டோஸ் எதுக்கு? என்னதான் வன்முறை, என்னதான் ரத்தத்தை கொட்டி, வயிற்றில் கத்தியை சொருவி, துப்பாக்கியை வச்சு எங்கே வேணாலும் ஷூட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட, அது வந்து அப்படியே உள்ளேருந்து இதயத்தையே வந்து கையை விட்டு பிடுங்கி கையில் வச்சுக்கின்ற மாதிரிலாம் இவ்வளவு வன்முறையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு மேலே மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படின்றாங்களே, அதுதான் உண்மை. அதனால் வந்து நம்முடைய கருத்தை வந்து ஆழமாக பதிக்கணும் அப்படின்ற ஒரு மேட்ருக்குள்ள என் மனசுக்குள்ளே தோணக்கூடிய கருத்து அதை வந்து ஆழமாக பதிக்கிறது அப்படின்னா, பேனா வச்சு எழுதுறதுனா எழுதுவேன், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணுவேன், வாயில் பேசுகிறது அப்படின்னா பேசுவேன். நல்ல விஷயத்த எங்கே வேணாலும் சொல்லலாமே, எங்கே வேணாலும் எழுதலாமே, அது என்னுடைய கடமை தானே. ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற முறையில் என்னுடைய கடமை. அதனால் இந்த வன்முறைன்றது ஓவர் டோஸ். அதனால் வந்து அது மலையாள திரைப்படமாக இருந்தாலும் சரி, தமிழ் திரைப்படமாக இருந்தாலும் சரி, எந்த திரைப்படமாக இருந்தாலும் அளவுக்கு மேல் வன்முறை வேண்டாம், தேவையில்லை அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள், உதவி இயக்குநர்கள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. புரியுதா? நடிப்பு கலைஞர்கள் அப்படின்னு வரும்போது உன்னி முகுந்தன் நான் தான் சொல்லிட்டேன்ல, அருமையான நடிகர் அப்படின்ட்டான்ல. அதனால் அருமையாக இந்த கதாபாத்திரத்திற்கு, மார்க்கோ கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருக்கிறார் அப்படின்னு. சித்திக்கை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரானரியான ஒரு நடிகர். அதனால் அலட்டிக்கிறாமல் நடிப்பார். அதனால் இந்த ஜார்ஜ் என்ற கதாபாத்திரத்துக்கு மிக அருமையாக தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு. அதுபோல் தான் அந்த டான் கதாபாத்திரத்தில், அந்த கதாபாத்திரத்துக்கு டோனி என்ற கதாபாத்திரத்தில் ஜெகதீஷ் மாறுபட்ட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி என்றிருக்கல, அதில் வந்து ஆழமான முத்திரையை அவர் பதித்திருக்கிறார்.
ரவி பஸ்ரூர் அவர் தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அதனால் ஒரு காம்பேக்டான ஃபில்மு, படம் ஃபுல்லாக வயலன்ஸ் இருக்கக்கூடிய படம். இந்த படத்தில் பின்னணி இசைன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சரியாக புரிந்து கொண்டு தன்னுடைய திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தியிருக்கிறார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு சந்துரு செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இது ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா வயலன்ஸ் இருக்கக்கூடிய படம், நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கக்கூடியது. ஆக்சுவலாக இதை வந்து கிட்டத்தட்ட லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய திரைக்கதை. அப்படி வரும்போது கேமராமேனுடைய பங்கு பெரிய பங்கு. அதனால் அதை புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வரை எந்த அளவிற்கு தன்னுடைய தனித்துவ ஒளிப்பதிவு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான சந்துரு செல்வராஜ். ஷமீர் முகமத் அவர் தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். அதனால் படத்தொகுப்பாளருடைய பங்கு பெரிய பங்கு. இந்த மாதிரியான கனமான வயலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு எடிட்டிங் மிகவும் முக்கியம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் ஷமீர் முகமத் தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார் படம் முழுக்க. அப்படின்னு இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் அவுட்டோர் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மூணாறில் படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதில் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து மூணாறில் குண்டலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த குண்டலை பக்கத்தில் ஒரு கால்ஃப் கிரவுண்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணாறு. அதனால் என்னுடைய இளம் வயதில் நான் ஓடி ஆடி விளையாடிய இடங்கள் இதெல்லாம். அந்த இடத்துல அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. அந்த புல்வெளிகள், அந்த கால்ஃப் கிரவுண்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளப்பு, அதுக்கு பிறகு அந்த சாலைகள், அந்த பசுமையான அந்த சூழல், இதெல்லாம் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா, அதாவது 35 வருடங்களுக்கு முன்னால் நான் பார்த்த அந்த இடங்கள், அந்த கட்டிடம், அந்த லேண்ட்ஸ்கேப், அதை வந்து திரைப்படத்தில் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி எனக்கு பார்க்கும்போது என்னுடைய அந்த இளமை காலம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது. இந்த இடத்துல நம்ம எப்படியெல்லாம் நடந்து திரிஞ்சோம், எப்படியெல்லாம் ஓடினோம், எப்படியெல்லாம் விளையாண்டோம், அந்த இடத்துல போய் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறாங்களே அப்படிங்கும்போது நான் பார்த்த அந்த இடங்கள், அந்த காட்சிகள், அந்த கட்டிடம், அந்த புல்வெளி, அந்த கால்ஃப் கிரவுண்ட் இதெல்லாம் திரைப்படத்தில் வருது அப்படின்போது எனக்கு அது இன்னொரு இனிய அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த மார்க்கோ அப்படின்ற இந்த திரைப்படம் இருக்குல்ல, வயலன்ஸ் நிறைந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ரசிகர்கள் இருப்பாங்களே, அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும். ஓவர் டோஸாக வயலன்ஸ் இருக்கிறது அப்படின்ற குறைபாடுகள் இருந்தாலும்